வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சில அப்டேட்டுகள் பார்க்க போகிறோம். முதலாவது வந்து பார்த்திங்கன்னா, ஷிபா கோயின்ட ப்ரைஸ் வந்து ஒரு ப்ரைஸ் ப்ரொடிக்ஷன் ஒன்று கிடச்சிருக்கு. எந்த அளவுக்கு போகும் ஷிபா கோயின், பெப்பே கோயின்ன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அது சம்மந்தமான சில அப்டேட் பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, பைனான்ஸில் வந்து நோட் கோயின் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. 0.00, அதாவது 0.3 தள்ளி 779 லிஸ்ட் பண்ணது 0.037 வரைக்கும் பம்ப் ஆகி இப்போ 0.0069 வரைக்கும் வந்து நிற்கிது. ஓகே, இப்போ நாங்கள் இந்த ஷிபா கோயின்ட ப்ரைஸ் எப்படி வரும்ன்ற டீட்டெயில் வந்து பார்ப்போம். அதுக்கு முதல்ல உங்களோட கிரிப்டோ கோபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன்லைனில் வேன் பண்ணுற மற்றும் கிரிப்டோ அப்டேட்களை பெற்றுக்கொள்ளுங்க. ரைட், வீடியோக்கு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0.01 என்ற அளவில் தான் இந்த BOME என்ற இந்த காயின் வந்து புக் ஃபார் மீ என்ற இந்த காயின் வந்து இருக்குது. ஸோ இப்போ சொல்கிறாங்க என்னென்னா, இன்றைக்கு நான் சில விஷயங்கள் பார்த்த வரைக்கும் இந்த ஷிபா காயின் ப்ரைஸ் வந்து விரைவில் வந்து இந்த லெவலுக்கு வருமென்று சொல்கிறாங்க. ஓகே, அதாவது இந்த லெவலுக்கு ஷிபா கோயின் ப்ரைஸ் வந்து வருமென்று எதிர்பார்க்கப்படுது. ஸோ உங்கள்கிட்ட ஒரு 10 லட்சம் ஷிபா கோயின் இருக்குமெண்டா 0. அதாவது இதில் இருக்கிற ப்ரைஸ் படி பாருங்கள், 0.01 போகுது. 0.1 நாங்கள் வச்சுக்கொள்வோம். ஒரு 10 லட்சம் கோயின் வச்சுருந்தீங்கன்னா அதில் ப்ரைஸ் எவ்வளோ வரும்னு பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டேன். $0.01 தான் ஒரு ஷிபா கோயின் ப்ரைஸ் வருதுன்னு வைங்க. ஸோ இதை பெருக்க போகிறோம். எங்கள்கிட்ட 10 லட்சம் கோயின் இருக்குண்டா, 10 லட்சம். ஸோ நாங்கள் ஒரு 10 லட்சம் கோயின் வாங்கி வச்சுருந்தோம்டா 0.01 வந்துச்சுன்னா எங்களுக்கு $10,000 வரும். ஸோ இது வந்து அதாவது $1 தான் ஷிபா கோயின் வரும் என்று சொல்கிறாங்க. ஸோ எங்களுக்கு $1 தேவையில்லை. 0.01 வச்சுருந்தாலே எங்களுக்கு 10 லட்சம் கோயின் வச்சுருந்தாலே 0.01 வந்தால் நாங்கள் $10,000 எடுக்கலாம். இதுவே எங்களுக்கு நிறைய பேருக்கு 2 மில்லியன், அதாவது 20 லட்சம் கோயின் ஃப்ரீயாக எடுத்துனாங்க. ஸோ எங்களோட அப்ளைன் அது அவங்க டீம் மெம்பர்ஸுக்கெல்லாம் நிறைய பேருக்கெல்லாம் கிடைச்சது. ஸோ அவங்கள்ட்ட 20 லட்சம் கோயின் இருக்கும். ஸோ 20 லட்சம் கோயின்ண்டா $0.01 வந்துச்சுன்னா இந்த கோயின் ப்ரைஸ் வந்து $20,000. ஸோ $20,000 இதை வந்து ஸ்ரீலங்கன் ருப்பீஸுக்கு நாங்கள் $20,000 பாருங்கள் தர ஸ்ரீலங்கன் ருப்பீஸுக்கு ஒரு $300 வந்து 300 ரூபான்னு வச்சுக்கொள்ளுமே. அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய்க்கிட்ட வரும் இந்த 0.01க்கு வந்தாலே. அதாவது உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைச்ச ஆக்கள் நிறைய பேருக்கு அது ஃப்ரீயாக கிடைச்சது. 20 லட்சம் கோயின் கிடைச்சது. அதாவது இந்த ஜூம் மீட்டிங் அட்டென்ட் பண்ண ஆக்களுக்கு, பெரும்பாலான ஆக்களுக்கு கிடைச்சது. ஸோ அப்படியான ஆக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைச்சதுக்கு இந்த ப்ரைஸ் வரும். ஸோ இன்றைக்கு நீங்கள் ஒரு 20 லட்சம் கோயின் ஷிபா கோயின் வாங்குறேன்டா, இன்றைக்கு வந்து பாருங்கள் 0.40 தள்ளி 24.53 இருக்குது. அப்போ 0.40 தள்ளி 24.53 தர நாங்கள் 20 லட்சம் கோயின் வாங்குறோன்னா எங்களுக்கு எவ்வளோ செலவாகும்னு நீங்களே பாருங்கள். கிட்டத்தட்ட $40.06. உங்கள்கிட்ட ஒரு $50 இருக்கும். நீங்கள் இந்த ஷிபா கோயின் 20 லட்சம் கோயினை வாங்குறீங்கட்டா, சரி 10 லட்சம் வைங்களேன். 10 லட்சம் கோயின்ண்டா எங்களுக்கு $25 தான் எங்களுக்கு போகுது. ஸோ ஒரு 10 லட்சம் கோயின் வந்து ஒரு $25 வாங்குறோம்டா எங்களுக்கு இப்போ $25 நம்பருக்கு விரைவில் அதுவே வந்து எங்களுக்கு எவ்வளோ வருமன்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது $25 வாங்குகிற கோயின் விரைவில் வந்து எங்களுக்கு $10,000 வரைக்கும் வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. இது எவ்வளோ நாளில் வருமன்றது தான் ஒரு சிக்கலான விஷயம். ஆனால் இதில் எதிர்பார்க்குறாங்க இந்த BOME ப்ரைஸுக்கு ஷிபா கோயின் வருமண்டு. ஓகே, ஸோ வந்துச்சேன்னா பெரிய விஷயமா இருக்கும். அதில் வந்து எங்களுக்கு ஒரு 3 தள்ளி 2 கட் ஆகணும். 2 தள்ளி அங்கால ஒன்றுக்கு வந்துச்சுன்னா எங்களுக்கு இந்த ப்ரைஸ் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பெப்பே கோயின் ப்ரைஸ் வந்து ஆல் டைம் ஹை, நியூ அச்சீவ்மெண்ட் ரீசன்ட் டேஸில் வந்து பார்த்தது இருப்பீங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட புது டார்கெட் வந்து 0.40 தள்ளி 161 வரைக்கும் வந்திருக்கு. 1161 வரைக்கும் வந்திருக்கு. வந்தது இப்போ கொஞ்சம் லோவில் போகுது. நிச்சயமாக இந்த கோயின் வந்து இன்னும் புது ஹையை தொடுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயின் ப்ரைஸ் வந்து இதில் டொப்பில் இருந்தது. அப்புறம் இதுக்குள்ளே இப்படியே வந்து இப்போ
கடைசியாக இங்கே வந்து நிற்கிது. ஓகே, எப்படி மாறி இருக்குன்றது நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இதுதான் இந்த ஆல் டைம் ஹை லாஸ்ட்டு ஃபெப்ரவரின்னு நினைக்கிறேன், ஃபெப்ரவரி மாதம் மட்டும் ஃபெப்ரவரி மார்ச்சில் அப்படி வந்தது. அப்புறம் இப்படியே வந்து இதுக்குள்ளே நல்லா இறங்கி இப்போ திருப்பி ஒரு ஹைக்கு வந்திருக்கு. திருப்பியும் இது இறங்கி சென்றாலும் திருப்பியும் மேலே போகத்தான் போகுது. ஓகே, இதில் டார்கெட் வந்து இப்படியே வந்து இது திருப்பி இது இங்கே வந்து இறங்கி இப்படியே மேலே போய் கொண்டு தான் இருக்குது என்று சொல்லப்படுது. ஸோ ஹோல்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஃப்ரீயாக கிடைச்சதாகவும் சரி, ஃப்ரீயாக இப்போ கூட அந்த ஆப்பில் வந்து எவ்ரிடே டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக நாங்கள் பெப்பே காயினை ஏர்ன் பண்ணலாம். ஃப்ரீயாக கூட எடுக்கலாம். இல்லை நீங்கள் பேமெண்ட் செஞ்சு காசு கொடுத்து வாங்கினாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0.50 தள்ளி 98 இருக்குது. ஸோ சைவர் தசா 5 சீவர் தள்ளி 99 வைப்போம் தர நான் ஒரு 50 லட்சம் காயின் வாங்குறேன்டா. 50 டாலருக்கு நான் ஒரு 50 லட்சம் காயின் வாங்கலாம் என்ற அளவுக்கு தான் இப்போதைக்கு இருக்குது. நீங்கள் இதை வாங்கி வச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் இதில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகக்குள்ள உங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் கிடைக்கும். ஸோ இந்த மீம் காயினில் லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுறதால உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் ப்ரைஸ் கொஞ்சம் குறைஞ்சிருந்து இப்போ ஏறிக்கொண்டு போகுது. அதே மாதிரி இந்த டோஜி காயின் ப்ரைஸும் வந்து 0.15 வந்து நிற்கிது. பட் இதுவும் வந்து ஏறுமென்று எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி ஃப்ளோக்கிட ப்ரைஸும் ஏறுமென்று எதிர்பார்க்கப்படுது. ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த காயின்களை கொஞ்சம் ஒரு $5 $10 வாங்கி வச்சுக்கொள்ளுங்க. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பேபி சோரா, பேபி க்ராக் இதுகளெல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கொள்ளுங்க. அதாவது ஒரு $5 வாங்கினீங்கனாலே கோடிக்கணக்கான காயின்கள் இதில் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பெப்பே 2.0ன்ற ஒரு காயின் இருக்குது. அதுவும் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து நல்ல ப்ரைஸுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இந்த காயினும் வந்து நீங்கள் ஒரு $5 வாங்கினீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இதுலேயும் வந்து ஃப்யூச்சரில் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்க இவ்வளோ காயின், அதாவது 2,65,00,000 காயின் ப்ரைஸ் வந்து $1.33. ஸோ இப்போ நீங்கள் ஒரு $5 வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட 6 கோடி காயினுக்கிட்ட நீங்கள் இதை சேர்த்து வச்சுக்கொள்ளலாம். ஓகே, ஸோ இந்த பெப்பே 2.0வும் நீங்கள் இதுக்குள்ளே வச்சுக்கொள்ளலாம். இதை விட நீங்கள் வச்சுக்கொள்ளணுன்னா பேபி டோஜி காயின் சேர்க்கலாம். பேபி டோஜி காயின்களையும் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கொள்ளுங்க. என்னடா அதெல்லாம் மிக குறைவாக இருக்கிற காயின்கள். ஸோ அதுகளையும் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இந்த BONK என்ற இந்த காயின், இது பைனான்ஸில் லிஸ்ட்டாக இருக்க காயின், இது கூட இப்போ விலை குறைஞ்சி இருக்குது. ஸோ இதுகளையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். ஸோ இதுகள் தான் இப்போ ட்ரெண்டில் இருக்க மீம்ஸ் காயின். இதை விட இன்னும் ஒரு சில நாளில் ஒரு சில காயின்கள் வருது. சில காயின்கள்லாம் இப்போ ரீசெண்டாக ஏர்ட்ராப் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. நேற்றும் சில ஏர்ட்ராப் போட்டிருந்தேன்னா அதுலேயும் ஃப்ரீ ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுங்கள். இப்போ நாளைக்கு 18ஆம் தேதி, நாளைக்கு இல்லை நாளண்டைக்கு நினைக்கிறேன், புதுசாக ஒரு மீம் காயின் ஒன்றும் வருது. ஸோ அதில் பேர் பார்த்திங்கன்னா அயன் டோஜி என்ற ஒரு காயின் ஒன்று இப்போ லான்ச் பண்ண போகிறாங்க. அது வந்து ப்ரோ சேல் ஸ்டார்ட் பண்ண போகுது. ஸோ அதில் ஏர்ட்ராப் எதுவும் போச்சு என்றாலும் நான் உங்களுக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணுறேன், நீங்கள் அட்டென்ட் பண்ண பாருங்கள். ஸோ இந்த காயினும் விரைவில் வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. அயன் டோஜி என்றது ட்ரை பண்ணி பாருங்கள்.